வணக்கம். ஃப்ளைட்டில் போகிறது அப்படின்றது ஒரு பெருங்கனவுங்க இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக மாறிட்டாலும், இன்றைக்கும் பல பேருக்கு அது ஒரு பெரிய கனவு. நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பெருங்கனவு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் உறவினர்லாம் பார்த்திங்கன்னா மீனம்பாக்கத்தில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் சின்ன வயசில் வருவோம் நாங்கள். ஒரு 88, 87 வாக்கில் வரும்பொழுது, அப்போல்லாம் அலோட் பண்ணுவாங்க. ஏர்போர்ட் இப்போ வெளியே நிற்கிற மாதிரி இல்லை, உள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம். பேசஞ்சர் போகிற ஏறத்தை இதில் பண்ணுறது. அதுக்கப்புறம் பாதுகாப்பு காரணமாக அதை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு சார்ஜ் ஒன்று போடுவாங்க. நுழைவு கட்டணம் மாதிரி ஒரு இது போடுவாங்க. பார்வையாளர் பார்த்துட்டு அவங்க ஃப்ளைட்டில் போகிறவங்க வந்துட்டு நீங்கள் திரும்ப வந்துடலாம். இப்போ தான் நீங்கள் ரோடுக்கு வெளியே நிற்கணும். உள்ளெல்லாம் போக முடியாது. அந்த காலகட்டத்தில் அது உள்ளே போய் பார்க்குறதுக்கே அவ்வளோ பெரிய இது. இந்த டோர்லாம் ஆட்டோமேட்டிக்காக திறக்கும் பாருங்கள். நின்று திறந்துருக்கோம். இன்னும் நாங்களாம் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எங்கள் ஊரில் ஒரு 11:20 இல்லை 7:40 கரெக்டாக ஞாபகம் இருக்குது. ஒரு ஃப்ளைட் ஒன்று ரொம்ப உயரத்தில் போகும். சின்ன லைட்டு மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மினுக் 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 மினுக்குன்னு எரியும். அது சென்னையிலேருந்து கிளம்புற ஃப்ளைட் தான். அது செய்யாருன்னா கிட்டத்தட்ட சென்னைக்கு செய்யாருக்கும் ஒரு 110 கிலோமீட்டர் அப்படின்னு வரும்போது அது ஏறக்குறைய ஒரு வான்வெளியில் பெரும் உயரத்துக்கு போயிடும். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் இது எந்த ஊருக்கு போகிறது அப்படின்னு பசங்க சும்மா அவங்களாம் அடிச்சு விடுவானுங்க. சிங்கப்பூர் போகுதுன்னுவானுங்க, ஒருத்தர் அமெரிக்கா போகுதுன்னுவானுங்க. அப்படி நம்பக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் மிகப்பெரிய கனவு. அந்த கனவு இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறிவிட்டாலும் சாமானியனுக்கு அது பெரிய கனவு 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 என்பதால் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் 2 சம்பவம் என்னை ரொம்ப ஒரு உருக்கமான சம்பவமாக மாற்றுச்சு. அது ஒரு உண்மை சம்பவம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அது நிறைய நடந்திருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கோயம்புத்தூரில் ஒரு அரசு பள்ளியில் 10th அல்லது +1 +2 கிளாஸ் எடுக்கிற டீச்சர் அவங்க கெமிஸ்ட்ரி டீச்சராக ஃபிசிக்ஸ் டீச்சரான்னு தெரியல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திடீர்னு கிளாஸுக்குள்ளே யாரெல்லாம் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்க அப்படின்னா, அரசு பள்ளியில் போய் எல்லாருமே கை தூக்கியிருக்காங்க. ஒருத்தர் கூட போனதா இல்லையா, ஒருத்தர் கூட போனதில்லை, நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கூட நான் பார்த்ததில்லை அப்படின்லாம் பேசியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அதோடு விட்டுட்டு அவங்க ஒரு டார்கெட் ஒன்று வச்சுருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்க போகிறேன், ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்க போகிறேன். அந்த டெஸ்ட்டில் இந்த அளவுக்கு ஒரு 75% யார் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வாங்கினோம், உங்களுக்கு ஒரு சூப்பர் பரிசு ஒன்று கொடுக்க போகிறேன் நான் அப்படின்னா, அந்த டீச்சர் மேலே எல்லா மாணவ மாணவிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு கனிவே உண்டு. அவங்க சொல்லிட்டாங்கன்னு ஒன்று விழுந்து விழுந்து படித்து இதெல்லாம் பண்ணி ஆளாளுக்கு என்னவா இருக்குன்னு. ஏன்னா இது மாதிரி அடிக்கடி போட்டிலாம் வச்சு அவங்க பென்சில் பாக்ஸ் கொடுக்குறது, அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறது, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு அரசு பள்ளியில் இது பண்ணுறாங்க அப்படின்பொழுது அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தானே. எல்லாம் டெஸ்ட்டெல்லாம் வச்சு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா, அந்த 75%க்கு மேலே இல்லை 75% எடுத்த மாணவ மாணவிகள் அப்படின்பொழுது ஒரு 12 பேர் வந்திருக்காங்க. 12 பேர் வந்தோடனே என்ன மிஸ் என்ன ஏதோ கொடுக்க போகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க எல்லோருடைய எல்லாரும் ஆதார் ஜெராக்ஸையும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னுக்கிறாங்க. எல்லாரும் ஆதார் ஜெராக்ஸையும் கொடுத்த பிறகு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, உங்கள் பிள்ளைகளை முதல் முறையாக கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு நான் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறேன். சென்னையை அந்த ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் சுற்றி காமிச்சிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே நான் திரும்பவும் கோயம்புத்தூர் கூட்டின்னு வந்துட போகிறேன்னு அத்தனை அந்த பசங்க அந்த 75%க்கு மேலே எடுத்த அத்தனை மாணவ மாணவர்களும் அந்த 11-12 பேருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. அப்போ அந்த பெற்றவங்களுக்கும் இதுவாகி போச்சு. ஏன்னா அதே ஊரில் அதே ஊரில் இருக்கிறோம் நாங்கள். சொயின் மேலேயும் புகழையும் போய் போய் வருது. ஆனால் அது போமா அப்படின்ட்டு ஒரு பெருங்கணம். உண்மையிலே நீங்கள் இன்றைக்கி இந்திய விமான நிலையங்கள் அதிகமாகிடுச்சு, விமானங்கள் அதிகமாகிடுச்சு, சாமானியர்கள் முழுக்க போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா சென்னையில் கட்டட வேலை செய்கிறாங்க நிறைய. பெரும்பாலும் பீகாரிஸ், அப்புறம் மேற்கு வங்காளத்துலேருந்து அவங்களுக்கெல்லாம் இந்த கட்டட வேலைக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஃபுல்லாக அந்த ஏஜென்ட்டு, அந்த பில்டர் அவங்கள வச்சுருக்காங்க இல்லைங்களா. இது மாதிரி ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அவங்க ஒரு ரம்ஜானுக்கோ அல்லது ஒரு கிறிஸ்மஸுக்கோ அல்லது இந்து பண்டிகைகளுக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளம்பும்போது ஃப்ளைட் டிக்கெட்டே போட்டு கொடுத்து அமுச்சு திரும்ப கொண்டு வராங்க. கொஞ்சம் வந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு இதுவாகிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கும் அந்த ஃப்ளைட்டை அப்படி அண்ணாந்து பார்க்குறவங்க கோடான கோடி பேர் இருக்காங்க. அப்படி ஒரு மகிழ்ச்சி தாங்க முடியல. அந்த ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்தது, அந்த வீடியோலாம் கூட போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைங்க முகத்தில் அப்படி 1000 வாட்ஸு அது அப்படி டேக் ஆஃப் ஆகும்போது அவங்க கத்து இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்கிறவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி ஆகிடுச்சு. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் வேறு சொல்லியிருக்காங்க. ஒரு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் வந்திருக்காங்க. இவங்க முதல் முறையாக ஃப்ளைட்டில் ஏற போகிறாங்க, ஏறி இருக்காங்க. இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அது மேலேருந்து அது சில வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. கீழே பார்க்கும்போது
அது பசங்க பிரமிப்பாக பார்க்கறது, பேசுறது, இதெல்லாம் வந்து அதான் சொல்லுவாங்க வந்து சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அப்படின்னு. அந்த ஆசிரியருக்கு அவ்வளோ பெரிய பாராட்டுகள். ஏன்னா ஒரு டிக்கெட்டு நீங்கள் என்ன தான் ரொம்ப கம்மியான விலை இல்லை அது வந்து முன்கூட்டியே நம்ம வந்து அதை புக் பண்ணி வைப்போம் அப்படிலாம் வாய்ப்பு இல்லை வந்து. எப்படி பார்த்தாலும் 8,000 இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து. மிஞ்சி போச்சுன்னா கூட ஒரு 7,000 அந்த ரேஞ்சுக்கு வரும் வந்து. அப்படின்போது ஒரு 10 பசங்களுக்கு என்ன ஆச்சு, திரும்பவும் அப் அண்ட் டவுனு போயிட்டு வர்றதுக்கு, சென்னையில் வந்து ஒரு நாள் சுற்றி பார்க்குறதுக்கு முழுக்க முழுக்க அவங்க செலவு அப்படின்பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு மனசு வேணும். அந்த மனசெல்லாம் தாண்டி அந்த ஏர்போர்ட்டில் நின்று வெளியே வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் நின்று அந்த பசங்க பேசுகிற பேச்சு இருக்குது இல்லைங்களா, அது ஓரமாக நின்று அந்த அந்த டீச்சர் வந்து ரசிக்கிறாங்க வந்து. இதை விட பெரிய மனசு என்ன மனசுங்க வந்து. இதுதான் நம்ம கையில் 1000 இருந்தாலும் சரி, அடுத்தவனை அந்த மகிழ வச்சு பார்க்குறது, சும்மா அதை கூட்டமாகாமல் அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்து அவங்களும் நல்லா படிக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து அப்படியே வந்து சேர்த்து அந்த டீச்சர் வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து நின்றுக்கிறாங்க வந்து ஒரு தாயை பார்க்குற மாதிரியான ஒரு தாய் உள்ளத்தோடு பார்க்குறாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி வந்து. இதுக்கு காரணம் என்னென்னா, விமான பயணம் என்பது இன்றைக்கு வரைக்கும் திரும்ப சொல்கிறது ஒரு பெரும் கனவு. சில பேர்லாம் விமானத்தில் ஏறி உக்காந்து நடந்துருக்குதுங்க. ஏறி உக்காந்து கிளம்புற நேரத்தில் பயம் வந்தெல்லாம் ஓடி வந்திருக்காங்க. வெளியே வந்தெல்லாம் சம்பவங்கள்லாம் உண்டு. அந்த மேலே பிறக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட தமிழ் சினிமா நடிகர் பேர் சொல்ல விரும்பலை. அவர் ரொம்ப காலமாக வந்து மிக பிரபலமான ஒரு நடிகர் கம் டைரக்டர் ப்ரொடியூசர். அவர் பிரபலமானவர். அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் ஷூட்டிங்கே வைக்க மாட்டார். இங்கேயே இந்தியாவுக்குள்ளேயே அவருடைய படப்பிடிப்பு இருந்தால் ட்ரெயினில் தான் போவார். அது ஹீரோக்கெல்லாம் இது பண்ணுவாங்களாம், இல்லைங்க எனக்கு விமானத்தில் போனால் பயம், நான் போக மாட்டேங்கன்னு வரோம். அப்படி இருந்த இது இப்போ சர்வசாதாரணமாக மாறி போச்சு. இன்னொரு முக்கியமான சம்பவம் இதே கோயம்புத்தூர் பக்கத்தில் திருப்பூரில் நடந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து. அது கூட பெரிய நிகழ்ச்சியான ஒரு விஷயம் வந்து ஒரு பனியன் கம்பெனியில் சாதாரண ஒரு லேபராக ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவர் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது இல்லைங்களா, லேபராக வேலை பார்க்குறவருக்கு. ஏன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார் இங்கே சென்னையில். அவருக்கு என்னென்னா ஒரு லெதர் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். லெதர் ஃபேக்ட்ரினா இந்த பர்ஸு செய்கிற கம்பெனியில். அது பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும், ஒரு 2 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான். அந்த ஃபேக்ட்ரியோடைய மேனேஜர், ஜெனரல் மேனேஜர் போய் அங்கே போய் ஏதாவது ஃபுட்டு வாங்கிட்டு வாங்கணும். ஃபுட் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது இந்த ஹோட்டலில் என்றைக்காவது நம்ம ஒரு நாள் சாப்பிட்டா என்ன, சாதாரண ஒரு என்ன சொல்லுவாங்க வந்து ஒரு தோல் எடுத்து போடுற ஒரு ஒரு சாதாரண லேபர், அங்கெல்லாம் நம்ம போய் சாப்பிட முடியுமா, இது பண்ண முடியுமா? அவர் சொல்கிற அந்த ஃபுட்டை வந்து அவருக்கு சொல்ல கூட தெரியாது வந்து. அது வந்து சார் நீங்கள் எழுதி கொடுங்க சார் அப்படின்னு வரும். அது எழுதி கொண்டு போய் கொடுத்தோடனே அவர் ரொம்ப நாள் கனவாக என்ன பண்ணிரு, கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து 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 வச்சு ஹோட்டலில் போய் ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்ருக்காரு வந்து. அது என் வாழ்நாளில் அதன் பிறகு நான் பெரிய ஆளாகி என்கிட்ட 10 டேனர் இருக்குது. 10 டேனர் இருக்குது. நான் வந்து அதாவது வந்து நான் அந்த பெல்ட்டும் பர்ஸும் அனுப்பாத நாடுகளே கிடையாது. இன்றைக்கி நான் போகாத 5 ஸ்டார் ஹோட்டலே கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் சென்னை கிண்டியில் இருந்த ஒரு 2 ஸ்டார் ஹோட்டலில் நான் போய் சாப்பிட்டேன் இல்லைங்களா, அது என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. நான் என்ன தான் போய் எவ்வளோ பெரிய வெளிநாட்டுக்கு போனாலும் சரி அது என்ன மறக்க முடியாதுன்னு. அதே போல் தான் இங்கே இருக்கிற ஒரு நபர் அன்புன்னு ஒருத்தர், ஒரு சாதாரண லேபரை வேலை பார்க்குறாரு. அவருடைய ஆசை என்னென்னா இந்த ஃப்ளைட்டு மேலே பெரிய மோகம் அவருக்கு போகணும்னு ஆசையை தாண்டி அவங்க அப்பா அம்மாவை கூட்டு போகணுன்னு ஆசை வந்து. ஏன்னா அப்படி மேலே நின்று அவங்க பார்ப்பாங்களாம். பக்கத்தில் வந்து திருப்பூர் பக்கத்தில் ஒரு கிராமம் வந்து அப்படி மேலே வந்து பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு இன்னும் அதுவாக போகுதுடா இந்த ஃப்ளைட்டு, இன்னும் வேகமாக போகுது, இது இவ்வளோ பேர் தாங்கின்னு போகுமா, ஆச்சரியமாக கேட்குற ஊர்களில் கூட பேசுவாங்களே இல்லையா, இது எப்படி இது இப்படி போகுதுன்னு வாங்க வந்து. அது அவங்களுக்கு தெரியாது வந்து உள்ளே எப்படி இருக்கும், குழுன்னு இருக்குமா, இப்படிலாம் போயிட்டு வந்தவங்ககிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நானும் கூட கேட்டிருக்கேன் சின்ன வயசில் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தவங்ககிட்டலாம். இப்படி கேட்டோன்னே அவருக்கு என்னென்னா எப்படியாவது நம்ம அப்பா அம்மாவை கொண்டு போய் ஃப்ளைட்டில் கூட்டு வந்துடணும். இதே போல் தான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் போய் அந்த அப்போல்லாம் ட்ராவல் ஏஜென்சி, இப்போ நம்ம நெட்டில் பார்த்துறோம் இல்லைங்களா, அப்போ அந்த ட்ராவல் ஏஜென்சிக்கிட்ட போய் விசாரிப்பாரான் எவ்வளோங்க டிக்கெட்டுன்னு. டிக்கெட் அப்படியா, போயிட்டு வரதுக்கு இவ்வளோ காசா, அது கம்மியாக எதுவும் வராதுங்களான்னா, கம்மியாலாம் எதுவும் வராதுங்க அப்படின்ட்டு திரும்ப வந்துடுவாப்லையா. இப்படியா அவர் வந்து சாதாரண லேபர் தான், தினக்கூலி தானே, அவருக்கு என்ன பெருசாக கிடச்சிட போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஒரு ஃபோர்மேன் ஆகி அப்புறமா வந்து சூப்பர்வைசர் ஆகி கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு பர்சனல் மேனேஜராக ஒரு ஜெனரல் மேனேஜராக ஆகிற நேரத்தில் அந்த அதே இதில் தாய் தந்தையர் வந்து இறந்து போகிறாங்க வந்து. கடைசி வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய குற்ற உணர்வாக மாறுது, அவருக்கே பெரிய குற்ற உணர்வாக மாறுது. அப்புறம் அதுக்காக போகவே இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க இறந்து போயிடுறாங்க. என்னடா அது, இவ்வளோ வசதியும் இவ்வளோ வாய்ப்பும் இவ்வளோ இதுவும் பண்ண நம்மளால் வந்து ஒரு ஃப்ளைட்டில் நம்ம அப்பா அம்மாவை கூட்டு போக முடியலையே, என்ன பெரிய இது வந்து அப்படின்னு அவர் மனம் வந்து போய் உட்காந்து அதையே ஒரு இதுவாக நீங்கள் என்ன தான் வேலை ஓடினாலும்
இந்த தொண்டைக்குள்ளே ஒரு சின்ன மீன் முள் மாட்டுச்சுன்னா உறுத்திக்கிட்டே இருக்கும் பாருங்க. அது என்ன தான் வெள்ளை சாதம் போட்டு உள்ளே தள்ளனாலும் சரி, இது பண்ணாலும் சரி, அது ஒரு சின்ன பிசுறு உள்ளே தட்டிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி பிசுறு இருக்கும்பொழுது தான் அவர் மனைவி கிட்ட சொல்லி ரொம்ப நாள் சொல்லி ஒரு மாதிரி கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க மனைவி சொல்கிற ஒரு விஷயம் இவர் கொஞ்சம் ஆறுதலாகுது. அப்பா அம்மா இல்லை, உங்கள் அப்பா அம்மா வடிவில் இருக்கக்கூடிய உங்கள் ஃபேக்ட்ரியிலே இருக்கிற இல்லை ஃபேக்ட்ரி இல்லாத எத்தனையோ அந்த வயதானவர்களை நீங்கள் கூட்டு போகலாமே அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா இருக்குதுன்னு. ஏன்னா அவங்க வடிவில் கூட அவங்க இருக்கலாம்ல அப்படின்போது தான் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி நமக்கான இந்த மாதிரியான ஒரு தீர்வை நம்ம இது பண்ணவே இல்லை. இது கூட்டுமாலை இதை தான் நம்ம அழுத்தமாக இருக்கிற மாதிரி இப்படி ஒரு இது பண்ணலேன்னு சொல்லி அவங்க தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய வயதானவர்களை, அப்புறம் வெளியில் இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 20 தம்பதிகளை 20 பேரை கூப்பிட்டு ஃப்ளைட்டில் ஏற்றி, அது இன்னொன்று கேட்டிங்கன்னா சில பேருக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிருக்குது. நடந்த சம்பவம் நிஜமான சம்பவம். மயக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருக்கார். திரும்ப சென்னை கூட்டினு சில முக்கியமான இடங்கள்லாம் காமிச்சு ரிட்டர்ன் கூட்டின்னு வந்த பிறகு அவங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியாக அப்படி ஒரு மகிழ்ச்சி. இதுதான் மகிழ்வித்து மகிழ் அப்படின்வாங்க. இதை விட வேறு என்ன வேணும்? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? இதை நீங்கள் நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போய் எவ்வளோ சம்பாதிச்ச பிறகும் அந்த சின்ன சின்ன விஷயங்களை அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா அது இறைவன் உங்களுக்கு பல மடங்கு, பலாயிரம் மடங்கு திருப்பி கொடுப்பான் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அதை அனுபவித்தவர்கள், அனுபவசாலிகளுக்கு அத்தனையும் தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.